நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சீன்றதே இந்த தற்குறிகளுக்கு வேலையாக போச்சு. அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் மேலே இன்றைக்கி விஜய் வந்து டிஜிபி அலுவலகத்தில் ஒரு புகார் ஒன்று நேர்லேயே போய் கொடுத்துருக்காரு. இதுவரையும் யாருக்கும் நேரில் போகாத விஜய் வந்து பொன்ராஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நேரில் போயிருக்காரு. அவர் வந்து டிவிக்கு மகளிர் அணியினர் பற்றி தப்பாக பேசிட்டாரு, தவறான வார்த்தையை யூஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம். விஜய் ஃபேன்ஸ்லாம் இப்போ சோசியல் மீடியாக்களில் என்ன சொல்லிகிட்டு இருக்கானுங்கன்னா, தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடன் பொன்ராஜ் இருக்கும் ஒரு புகைப்படத்தை போட்டு அதான பார்த்தேன் சேர்க்க அப்படி அப்படின்னு போட்டு இவனுங்க வந்து ட்வீட் பண்ணிகிட்ருக்கானுங்க. அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடன் சேர்ந்ததுனால பொன்ராஜ் வந்து அப்படி பேசுகிறாராம். தலைவர் யாரடா அப்படி பேசினார்? என்னைக்காவது தலைவர் அப்படி பேசி பார்த்துருக்கீங்களா? தலைவர் கூட ஒரு புகைப்படத்தில் நிற்கிறதுனால சேர்க்க அப்படின்னு இவனுங்க சொல்கிறானுங்களே. தலைவர் கூட ஏகப்பட்ட இடத்துல இவங்க நொன்ன விஜய் வந்து புகைப்படம் எடுத்திருக்காரு. அதுக்கு என்ன சொல்ல போகிறானுங்க? தலைவர் கூட எல்லாருமே தான் புகைப்படம் எடுக்கிறாங்க. விஜயோட அப்பா எடுத்திருக்காரு, விஜயோட அம்மா எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் எடுக்கிறாங்க. அதனால் அவங்க பேசுகிறதுக்கெல்லாம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களாக பொறுப்பேற்க முடியும்? முதல்ல இவனுங்க மேலே தான் விஜய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன்னா விஜய்க்கு எதிராக யாராவது ஏதாவது பேசிட்டாங்கன்னா போதும், உடனே பொங்கி எழுந்து அவங்க குடும்பத்தினர் முதற்கொண்டு பெண்கள் அனைவரையும் கேவலமாக பேசுகிறது, ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை பண்ணுறது, இதுதான் இவனுங்களுக்கு வேலையே. இவனுங்க இப்போ என்னடானா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை இதில் ஜாயின் பண்ணி பேசிகிட்டு இருக்கானுங்க. இந்த பொன்ராஜ் விஷயத்திலேயே இவனே வந்து இன்னொரு ட்வீட் கூட போட்டிருக்கான். அதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சங்கீதாவுக்கு ஆதரவாக புரட்சி பேசின ஒரு பெண்ணாவது இதை கண்டிப்பார்களா அல்லது மாதர் சங்கம் கண்டிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கான். அதாவது நார்மலாக ஒரு விஷயம், சரி மாதர் சங்கம் கண்டிக்கலை, இல்லை புரட்சி பேசுகிற வேறு ஏதாவது பெண்கள் வந்து இதை கண்டிக்கலை அப்படின்னு சொன்னான்னா கூட பரவாயில்ல, சங்கீதாவுக்கு ஆதரவான ஒரு வார்த்தையை சேர்த்துருக்கான் பாருங்க. அந்த அளவுக்கு இவனுங்க வந்து சங்கீதா அவர்களை கொச்சையான வார்த்தைகளால் கண்டபடி ஆபாச விமர்சனம் பண்ணிட்டு இருந்தானுங்க. அவங்களோட கேரக்டரை தப்பாக பேசிகிட்டு இருந்தானுங்க. அதனால தான் மாதர் சங்கமே கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டு பெண்கள்லாம் என்னோட அக்கா, அம்மா, தங்கை அப்படின்னு சொல்கிற விஜய் வந்து அவருடைய மனைவியை பற்றி இவங்க ரசிகர்கள் பேசும்போது ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார்? சங்கீதான்னு மட்டும் இல்லை, நிறைய பெண்கள், அதாவது விஜய் அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்களோ விஜயை, அத்தனை பேரையும் விஜய் ரசிகர்கள் வந்து அவங்களோட கமெண்ட் செக்ஷனில் கண்டபடி திட்டிட்டு தான் இருக்காங்க. முதல்ல விஜய் வந்து திருத்தணும்னா அவங்க ரசிகர்களை தான் திருத்தணும். தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னபோது முதல் விஷயமாக அவர் சொன்னது ஒழுக்கம். ஒழுக்கத்தை மட்டும் நீங்கள் கடைபிடிங்க, அதுதான் நம்மளை ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு தலைவர் வந்து அரசியலுக்கு வர்றேன்னு சொன்ன போதே சொன்னாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு மேலாச்சு, இன்னும் அவர் அந்த ஒழுக்கத்தை கடைபிடிங்க அப்படிங்கிறத சொல்கிறதே கிடையாது. இத்தனைக்கும் பல சம்பவங்கள் அவங்க ரசிகர்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை கண்டும் காணாமல் தான் இருக்கார். ஆனால் இவனுங்க என்னடான்னா தலைவரை சீன்றதையே முழு நேரமாக வேலையாக வச்சுருக்கானுங்க. சரி, இன்னும் கொஞ்ச நாள் தானே, ஏப்ரல் 23, அப்புறம் மே 4, அதுக்கப்புறம் தலைவரையும் தலைவரோட ரசிகர்களையும் இவனுங்க எப்படி சீன்றானுங்கன்னு பார்ப்போம்.